வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியத்தை பத்தி தான் இந்த விளக்க உரையில பார்க்க போறோம். ஜோதிடம், பஞ்சாங்கம்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நவகிரகங்கள் தாங்க. அந்த வகையில தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோயில பத்தின மூல தகவல்களை தான் நாம இன்னைக்கு விரிவா அலச போறோம். இது நவகிரகங்கள்ல சுக்கிரனுக்குரிய, அதாவது வெள்ளி கிரகத்துக்குரிய ரொம்பவே விசேஷமான தலம். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? என்ன அந்த ரகசியம்னா, இது இவ்ளோ பெரிய நவகிரக தலமா இருந்தாலும் சுக்கிர பகவானுக்குன்னு தனியா இங்க ஒரு சிலையோ இல்ல ஒரு தனிச்சந்நிதியோ கிடையவே கிடையாது. ஆச்சரியமா இருக்குல்ல? சுக்கிரதோஷ பரிகாரத்துக்காக உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தேடி வர்ற ஒரு இடத்துல ஏன் அவருக்குன்னு ஒரு தனிச்சந்நிதி இல்ல? அந்த பெரிய புதிரை தான் நாம இன்னைக்கு அழுக்க போறோம். இந்த தொகுப்புல குறிப்பா நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, கஞ்சனூர் தலத்தோட மகத்துவம், அந்த சுக்கிர பகவான் ரகசியம், சிலிர்க்க வைக்கும் தல வரலாறு, கல் நந்தி புல் சாப்பிட்ட ஒரு மாபெரும் அதிசயம், அப்புறம் கோயிலோட கட்டடக்கலை, கடைசியா என்னென்ன பரிகார முறைகள் செஞ்சா பலன் கிடைக்கும்னு எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த கஞ்சனூர் தலத்தோட தனிச்சிறப்புகளை பத்தி பார்த்திடலாம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்துல காவிரி ஆற்றோட வடக்கரையில ரொம்பவே ரம்யமான வயல்வெளிகள் சூழ்ந்த அமைதியான ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இது ஏதோ சாதாரண கோயில்னு நினைச்சிடாதீங்க. சோழ நாட்டுல தேவார பாடல் பெற்ற 36வது சிவத்தலம் இது. குறிப்பா திருநாவுக்கரசர் மாதிரியான மாபெரும் அடியார்களால பாடப்பெற்ற பெருமை இந்த கோயிலுக்கு உண்டு. ஓகே, இப்ப நாம அந்த மெயினான விஷயத்துக்கு வருவோம். சுக்கிர பகவானோட அந்த ரகசியம் என்ன? மத்த வழக்கமான நவகிரக கோயில்களுக்கும் கஞ்சனூருக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். பொதுவா நவகிரக தலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி சிலைகள் இருக்கும் இல்லையா? ஆனா கஞ்சனூர்ல ஈசனே சுக்கிரனோட அம்சமா விளங்குறாரு. ஆமாங்க, இங்க இருக்கிற மூலவர் அக்னீஸ்வரரையே தான் சுக்கிரனா வழிபடுறாங்க. சுக்கிர பகவான் சிவபெருமானோட வயிற்றுக்குள்ள அரூபமா, அதாவது கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம வடிவுல உறைஞ்சிருக்காருங்கிறது தான் ஐதீகம். அதனாலதான் இங்க அவருக்குன்னு ஒரு சந்நிதி கிடையாது. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. அடுத்ததா, இந்த கோயிலோட வரலாற்று பின்னணியும் அதோட இணைஞ்சிருக்கிற ஐதீகங்களும் ரொம்பவே சிலிர்ப்பானவை. அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் பல பெயர்கள்ல அழைக்கப்படுது. அதுக்கு காரணம் அதோட வரலாறு தான். அக்னி பகவான் ஒரு முறை பிரம்மா நடத்தின யாகத்துல கலந்துகிட்டப்போ அவருக்கு பாண்டுரோகம்னு ஒரு கொடிய நோய் வந்துருச்சு. அந்த நோய் சரியாகிறதுக்காக இங்க வந்து சிவனை வழிபட்டு குணமடைஞ்சாரு. அதனாலதான் இறைவனுக்கு அக்னீஸ்வரர்னு பேரு. அவர் உருவாக்குன தீர்த்தம் தான் அக்னி தீர்த்தம். அதே போல பிரம்மா இங்க தவம் செஞ்சதால பிரம்மபுரின்னு ஒரு பேரும் இருக்கு. பராசர முனிவருக்கு சிவபெருமான் இங்கதான் தன்னோட புகழ்பெற்ற முக்தி தாண்டவத்தை ஆடிக்காட்டினார்னு சொல்றாங்க. பிரம்மா இங்க தவம் செஞ்சாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ சிவபெருமான் அவருக்கு தன்னோட திருமண கோலத்தை காட்டி அருளினார். அதோட வெளிப்பாடு தான் இங்க இருக்கிற ஒரு அபூர்வமான அமைப்பு. பொதுவா சிவாலயங்கள்ல அம்பாள் இந்த பக்கம் இருப்பாங்க, இடதுபுறம் தானே. ஆனா இங்க அம்பாள் கற்பகாம்பிகை சுவாமியோட வலதுபுறத்துல திருமண கோலத்துல காட்சி தர்றாங்க. இது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த கோயில நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு கல் நந்தி புல் சாப்பிட்ட கதை. காஞ்சனூர்ல வைணவ குடும்பத்துல பிறந்த சுதர்சனன் ஒரு இளைஞர் இருந்தாரு. ஆனா அவரு இயல்பாவே ஒரு தீவிர சிவபக்தர். இது ஊர் மக்களுக்கு பிடிக்கல. அவரோட பக்தியை சோதிக்கிறதுக்காக பழுக்க காய்ச்சின இரும்பு முக்காலில அவரை உட்கார வச்சாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. சிவனே பரம்பொருள்னு உலகத்துக்கு நிரூபிச்ச அந்த பெரியவர்லாம் தட்சிணாமூர்த்தியால ஆட்கொள்ளப்பட்டு ஹரதத்த சிவாச்சாரியார் ஆனாரு. அது மட்டும் இல்லாம ஊர்ல ஒரு முதியவருக்கு இருந்த பசு தோஷத்தை போக்குறதுக்காக இங்க இருந்த ஒரு கல் நந்திக்கு உயிருள்ள மாடு மாறி புல் சாப்பிட வச்சு ஒரு மாபெரும் அதிசயத்தையே நிகழ்த்தி காட்டினாரு. இத கேட்கும்போது ஏதோ புராண கதை மாதிரி தோணலாம். ஆனா ஹரதத்தர் கொடுத்த புல்ல சாப்பிடுறதுக்காக தன்னோட தலைய லேசா சாஞ்ச அந்த நந்திய இன்னைக்கும் நம்ம கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில்ல நேர்லயே பார்க்க முடியும். அந்த நந்தி தலை சாஞ்சிருக்கிறது அவரோட மாபெரும் பக்திக்கு ஒரு அழியாத சாட்சியா இன்னைக்கும் நின்னுகிட்டு இருக்கு. இவ்ளோ மகத்துவங்கள் இருக்கிற இந்த ஆலயத்தோட தனித்துவமான அமைப்பை பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். மத்திய கால சோழர்களாலும் அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர்களாலும் கட்டப்பட்ட இந்த கோயில்ல 5 நிலைகளை கொண்ட ஒரு கம்பீரமான ராஜகோபுரம் இருக்கு. ஆனா உள்ளே கருவறையில ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மூலவர் சுயம்பு லிங்கத்துக்கு எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செஞ்சாலும் அந்த லிங்கம் அந்த எண்ணெய் முழுவதையும் அப்படியே தன்னுள் உறிஞ்சுக்கும். இது எப்படி சாத்தியம்னு அறிவியலாலையும் விளக்க முடியல. ரொம்பவே வியக்க வைக்கும் ஒரு ஆன்மீக அற்புதம் இது. சரி, இவ்ளோ நேரம் கோவிலோட பெருமைகளை பார்த்தோம். இப்ப இங்க வந்து எப்படி வழிபடணும், அதுக்கான பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்துல சுக்கிரன் தான் செல்வம், ஆடம்பர வாழ்வு, கலைகள், அப்புறம் வாகன யோகத்துக்கெல்லாம் சொந்தக்காரர்.
உங்களுக்கு சுக்கிர தோஷம் இருந்தாலோ கல்யாணத்துல தடை இருந்தாலோ இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம். குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிரனை வழிபடுறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு இறைவனுக்கு வெண் தாமரை பூக்களால அர்ச்சனை செஞ்சு மொச்சப்பயிரை நைவேத்தியமா படைச்சா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பலா புரசு மரங்களை ஒரு மண்டலம் சுத்தி வந்தா கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும்னு பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை. என்னங்க, சுக்கிர பகவானே ஈசனோட ஒன்றிக் கலந்து அருள் பாலிக்கும் இந்த கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில பத்தின இந்த விளக்க உரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பா நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வாழ்க்கையில கலைகள்ல சிறந்து விளங்கணும், செல்வம் பெருகணும், தடைகள் நீங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த அற்புத தலத்துக்கு போய் அந்த தல சாஞ்ச நந்தியையும் வலதுபுறம் இருக்கிற கற்பகாம்பிகையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்க எப்போ கஞ்சனூர் போக போறீங்க? இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்குவோம். நன்றி. ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.